அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 30ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வழக்கமாக டிஸ்கிளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி சில தவறுகள், அதாவது டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்குன்னு சொல்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி ஸ்டாட்டஸ்ட்டு அட்வைஸும் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டஸ் இல்லை, நானும் உங்களே மாதிரியே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெம்கோ ஆட்டோலிக்ஸ் லிமிடெட். காயின் பேஸ் பண்ணி 2600 ரூபா. 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போனஸ் வந்து 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். அப்புறம் 1:1 போனஸும் தராங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்டு டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பெம்கோ ஆட்டோலிக்ஸ் லிமிடெட். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது மாதிரி போர்ட் மீட்டிங் இருக்குது, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு. அதே மாதிரி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெம்கோ ஆட்டோலிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுமாதிரி கர்நாடகா பேங்கை பற்றி நியூஸ் வந்து கடைசியில் சொல்லியிருக்கேன். பார்க்க விருப்பவங்க கடைசியில் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நம்ம ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்பத்தரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் 1227 ரூபா காயின் பேஸு 989 கோடிக்கு ஓவராலாக ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய ஆர்டரு, அதோட மொத்த மதிப்பு 989 கோடி. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 298 48 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டொமஸ்டிக் கிளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஜிடிவி இன்ஜினியரிங் லிமிடெட் 1110 ரூபா காயின் பேஸு 14 கோடியே 51 லட்சத்துக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜிப்ர் ப்ரிஃபரிஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹெச்இசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 172 ரூபா காயின் பேஸு 3 கோடியே 8 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன். சன் மித்ரா இன்ஃப்ரா லிமிடெட் 10 ரூபா காயின் பேஸு 2 கோடியே 71 லட்சத்துக்கான ஆர்டரை கொடுத்தது ஜிஎன்ஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 422 ரூபா காயின் பேஸு 528 கோடிக்கு ஓவராலாக நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. மொத்த மதிப்பு 528 கோடி. என்சிசி லிமிடெட் 230 ரூபா காயின் பேஸு 1690 கோடிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு ஆர்டர் இல்லை, இது பல ஆர்டரு. கவர்மெண்ட் ஆர்டரும் கிடச்சிருக்கு, ப்ரைவேட் கம்பெனி ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஸோ மொத்த மதிப்பு தான் 1690 கோடிக்கு நம்ம என்சிசி லிமிடெட் கிடச்சிருக்கு. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 176 ரூபா காயின் பேஸு 27 கோடியே 75 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. கேஎஸ்பி லிமிடெட் 818 ரூபா காயின் பேஸு ஒரு பெஸ்டீஜியஸ் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மதிப்பு சொல்ல. ஸோ பெஸ்டீஜியஸ் ஆர்டர்னு இவங்களே சொல்லும்போது ஒரு பெரிய வேல்யூவாக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்டர் கொடுத்தது எல்என்டி. ஐசோலேஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் எனர்ஜி லிமிடெட் 262 ரூபா காயின் பேஸு 380 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜெய்ப்பூர் வித்யுத் வித்ரன் நிகம் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா பேங்கை பற்றி நிறைய ரூமர் போய்ட்டு நினைக்கிறேன். அந்த ரூமர் என்னங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியல, நான் பார்க்கல. பட் இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வழக்கமாக பார்க்குற வீடியோ தான். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அது ஒரு சின்ன தவறு தான், அது ஒரு பெரிய தவறு இல்லைங்கிற மாதிரி. பட்டு நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸை பற்றி தேடி சர்ச் பண்ணேன். அப்படி தான் நியூஸ் கிடைச்சது. பார்த்திங்கன்னா கம்பெனி, அதாவது பேங்க் தரப்புலேருந்து இதை வந்து ஒத்துக்கிடவே இல்லை. பட் இன்றைக்கி நான் பார்த்த வீடியோவில் வந்து அவங்க என்னென்னோ 1 கோடியே சில்லறை தான், அது தவறு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. பட் கம்பெனி பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் கம்பெனின்னு சொல்கிறது பேங்கு தான். பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழுக்க தவறான ஒரு செய்தி. அதாவது சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு செய்தி வர வந்துட்டுருக்கு, அது எங்களோட பார்வைக்கும் வந்திருக்கு. இது வந்து முழுக்க ஒரு பேஸ்லெஸ், அதாவது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு செய்தி மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு மக்களிடையே நம்ம 101 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பேங்கோட பேரை வந்து பேர் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த செய்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேங்க் இதில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி டேட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா இங்கிலீஷ் படிப்பீங்கன்னா நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை சொன்னது சிம்பிளாக, நம்ம பேங்கர் வந்து 101 வருஷம் பழமையான பேங்கு. அதே மாதிரி மீடியாவில் வள வந்துட்டுருக்க இந்த செய்தியானது முற்றிலும் ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்குது, ஒரு தவறான செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வி ஹேவ் இனிஷியேட்டட் அப்ரோப்ரியேட் லீகல் ப்ரொசீடிங். நாங்கள் வந்து இதை தொடர்பாக லீகல் ப்ரொசீடிங்கு இந்த மீடியா இது மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்களோ அவங்களுக்கு நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய நியூஸ், ஒரு பெரிய தவறான அந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த செய்திக்கு தொடர்பாக அது வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி கேட்டிருக்கலாம், அந்த நியூஸை வந்து உண்மைத்தன்மை கேட்டிருக்கலாம். பட் அவங்க எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் இதை பப்ளிஷ் பண்ணதுங்கிறது ஒரு, அதாவது நம்ம மீடியா துறை, அதாவது நம்ம சொல்லப்போனால் நம்ம பத்திரிகையாளர் துறைக்கே கொஞ்சம் தவறான விஷயமா தெரியுது. இப்படி வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க ஒரு தவறான செய்திங்கிற மாதிரி தான் பேங்க் இப்போதைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 2 பேர் பதவி விலகியிருக்காங்க. அதுக்கு என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் பதவி விலகியிருக்காரு, அதாவது எம்டி அண்ட் சிஇஓ ஸ்ரீ ஹரிகிருஷ்ண ஹர சர்மா
அவர் வந்து பதவி விலகியிருக்காரு, அதாவது ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன பர்சனல் ரீசனும் இருக்குது. அது போக நான் வந்து பாம்பேக்கு திரும்ப ரீலோகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பாம்பேக்கு திரும்புகிறேன், அதனால் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ரீசன் கொடுத்துருக்காரு. அது போக பர்சனல் ரீசனு. அதுமாதிரி இன்னொருத்தர், அவர் பேர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சேகர் ராவ், அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனியெல்லாம் பெங்களூருக்கு ரீலோகேட் பண்ண முடியல. இவர் வந்து நான் பாம்பேக்கு போகிறேங்கிற காரணத்தை சொல்லியிருக்காரு சிஇஓ. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை வந்து மங்களூர், இவங்களது ஹெட் ஆஃபீஸ் மங்களூர் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே எங்களை ரீலோகேட் பண்ண முடியல. அது போக என்னோட தனிப்பட்ட பர்சனல் காரணமாக இருக்குது. இந்த காரணங்களால் நான் ராஜினாமா பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை போர்ட் ஆஃப் டைரக்டராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பேங்க்கில் கொடுத்த விளக்கம். மற்றபடி இந்த ₹1 கோடி ஏதோ ஃபோர்ஜரியாக இருக்குது இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த நியூஸ் முழுசாக தெரியல. இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கவே தான் அந்த விஷயமே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸை தேடி பிடிச்சி எடுத்தேன். ஸோ பேங்க் கொடுத்த விளக்கத்தில் இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி தான் சொல்கிறாங்க. இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. நாங்கள் இதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து மக்களிடையே ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு எங்கள் பேங்கை பற்றி. அது போக பேங்கோட கேபிட்டல் அடிக்குவன்சி ரேஷியோ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேங்கை அதையும் கொடுத்துருக்காங்க. 19 சம்திங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பேங்க் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பேங்கோட முக்கிய நோக்கமே மக்களோட பணத்தையும் பாதுகாப்பது, அதே மாதிரி அதை பத்திரப்படுத்துறது, இதுதான் முக்கியமான நோக்கமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரூமும் நீங்கள் நம்ப வேண்டாங்கிற மாதிரி தான் கர்நாடகா பேங்க் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்த ஃபாலாக கூட இருக்கலாம். பட் பேங்கோட புக் வேல்யூ, இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இதெல்லாம் பார்க்கும்போது கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி வாங்க தான் வேண்டாமாங்கிறத நீங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ பேங்க் கொடுத்த விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். அதில் என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் வேறு மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பட் பேங்க் கொடுத்த விளக்கத்தில் இதை பற்றி எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. இது முற்றிலும் தவறான செய்திங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அதிகம் பேசியிருப்பேன், ரிப்பீட்டாக கூட பேசியிருப்பேன். ஸோ அப்படி எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி.